ஐ வில் வின் நாட் இமீடியட்லி பட் டெஃபினெட்லி. இந்த சேயிங்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம சீகள் அப்ப வின் பண்ணல, கொஞ்ச நாள் கழிச்சு வின் பண்ணுது. இந்த ஸ்டோரியை முழுசா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாண்டரிங் ஆச்சரியமாக, டைவ்டு தலைகீழாக குதித்தல், ஸ்க்ரீம் cry aloud, fell fall fell fallen, sudden go down, stooped, move quickly, heard hear heard கேள், swiss காற்று வீசுதல், wings இறகு. He waited a moment in surprise. கொஞ்ச நேரம் சர்ப்ரைஸாக நிற்குது இந்த சீகல். வாண்டரிங் why she did not come nearer and then maddered by hunger. ஏன் இவங்க மதர் இவங்க பக்கத்தில் வரலன்னு யோசிக்குது. பசியால் இதுக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. He dived at the fish. ஒரு ஃபிஷ்ஷை பார்த்து பிடிக்கிறதுக்கு டைவ் அடிச்சிருச்சு. With a loud scream he fell outwards and downward into the space. ஒரு பெரிய சத்தம் கேட்குது. பெரிய சத்தம் கேட்டவுடனே இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சீகல் கத்திக்கிட்டே எட்டி குதிச்சிருது. எட்டி குதிக்கும் போது என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா, வெளியே வந்துட்டோங்கிறத ஃபீல் பண்ணுது, கீழே போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்ணுது. ஹிஸ் மதர் ஹேட் ஸ்வீப்டு அப்வேர்டு. அவங்க மதர் மேல் நோக்கி பறக்கிறத பார்க்குது. As he paused beneath her, he heard the swish of her wings. இவங்க மதர் இது பக்கத்தில் பறக்கிறத பார்க்கும்போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ விங்ஸ் பறக்கக்கூடிய சத்தம் கேட்குது. இறகை விரிச்சு பறக்கக்கூடிய சத்தம் இதுக்கு கேட்குது. யாரோடையது அப்படின்னா அது தன்னுடையது அப்படின்னுங்கிறத உணருது. இவங்க மதர் பறக்கும்போது இவங்க மதர் விங்ஸை வச்சு பறக்கக்கூடிய சவுண்டை இது கேட்குது. மான்ஸ்ட்ரஸ் very large, seized, pity, hold, lasted, continue, rushed, too fast, stomach, வயிறு, headlong, தலைகீழாக, snoring, உயர பறத்தல், dizzy, தலை சுற்றுதல், flapped, மேலுங்கீழுமாக இறகை அசைத்தல். Then a monstrous terror seized him and his heart stood still. திடீர்னு ஒரு பயம் வந்துடுச்சு. திடீர்னு செய்யணுங்கிற எண்ணம் அதுக்கு வந்துடுச்சு. He could hear nothing. அதோடைய காதில் எந்த விதமான சத்தமும் கேட்கல. But it only lasted a moment. ஹார்ட் திக்குன்னு அப்படியே நின்னே போச்சு. அந்த ஒரு செகண்டு தான். அடுத்த செகண்ட், the next moment he felt his wings spread outwards. அடுத்த நிமிஷமே அதோட விங்ஸ் பறக்கிறத இது உணருது. The wind rushed against his breast feather, then under his stomach and against his wings. இது உடம்புல காத்து படுற ஃபீலை இது உணருது. உடம்புல படுது, வயிற்றுல படுது, விங்ஸில் படுறத இது ஃபீல் பண்ணுறது. He could feel the tips of his wings cutting through the air. இதோடைய விங்ஸு காற்றுல அடிக்கிறத இது ஃபீல் பண்ணுது. He was not falling headlong now. சீகல் இப்போ கீழே உணர்றதை ஃபீல் பண்ணவே இல்லை. He was snoring gradually downwards and upwards. கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி பறக்குது, மேலும் கீழும் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருது. He was no long afraid. அதுக்கு பயம் அப்படிங்கிறதே போயிடுச்சு. இதுக்கு போயிடுச்சு. He just felt a bit dizzy. ஒரு செகண்டுக்கு தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இதுக்கு வருது. Then he flapped his wings once and he snored upwards. உடனே விங்ஸை மேலும் கீழே அடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருது, மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருது இந்த சீகல். பிரஸ்ட், செஸ்ட் மார்பகம், பேங்க்டு, ஃப்ளை, பாஸ்ட், கடந்து செல்,
He uttered a joyous scream and flapped them again. சீகல் சந்தோஷமாக இப்போ கத்துது. He snored higher. கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி பறக்குது. He raised his breast and banked against the wing. தான் உடம்ப மேல் நோக்கி பறக்குது. அதே சமயம் காற்றுக்கு எதிராக தான் உடம்ப காற்றுக்கு எதிராக மோதிக்கிட்டு மேலே பறக்க ஆரம்பிக்கிறாப்புல. க க க. His mother swooped past him. இவங்க மதர் பறந்துக்கிட்டே இதை கடந்து செல்கிறாங்க. பாஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல கடந்து செல்கிறது. Her wings making a loud noise. அவங்க அம்மா பறக்கும்போது அவங்க அம்மாவுடைய விங்ஸு நிறைய சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு சவுண்டை உருவாக்கிக்கிட்டு வெசன்னு அப்படி He answered her mother with another scream. The seagull அவங்க அம்மாவுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி சந்தோஷமாக கத்துது. Then his father flew over him screaming. இவங்க ஃபாதர் கத்திக்கிட்டே இதுக்கு மேலே பறக்க ஆரம்பிக்கிறாப்புல. Then he saw his two brothers and sister flying around him, snoring and diving. சீகல் இவங்க 2 பிரதரும் சிஸ்டரும் இவங்களை சுற்றி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பறந்துக்கிட்டே டைவ் அடிச்சுக்கிட்டே பறக்கிறாங்க. Started. Shriekling. Screaming. அலறு. Shrilling. Loud sound. Then he completely forgot that he had not always been able to fly and commands to dive and snore and shrieking shrilly. பறக்க முடியாமல் இருந்ததை இது எப்போதுமே நினச்சி பார்க்கவே இல்லை. பறக்கும்போது இந்த சீகல் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே பறக்குது, டைவ் அடிக்குது, கத்துது. சந்தோஷமாக இந்த சீகல் இப்போ பறந்துட்டுருக்கு. He was near the sea now, flying straight over it. Facing out over the ocean. இது கடலுக்கு பக்கமாக பறக்க ஆரம்பிக்குது. He saw a vast green sea beneath him. இது பறக்கும்போது கீழே பார்க்குது, ஒரு பெரும் கடலுக்கு மேலே இது பறக்கிறத ஃபீல் பண்ணுது. With little ridge to move over it. He turned his beak sideways and crowed amusedly. இந்த சீகல் தன்னுடைய மூக்கை ஒரு சைடாக திருப்பிக்கிட்டு சத்தமாக கத்த ஆரம்பிக்குது சந்தோஷமாக. சீகல் சந்தோஷமாக கத்துது. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. ஒரு மேடான பகுதியில் இவங்க குடும்பமே அங்கே இருக்கிறாங்க. இவங்க குடும்பமே அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. They were beckoning to him, calling shrilly. ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு போய் செட்டில் ஆகிட்டு ஒவ்வொருத்தராக சத்தமாக கூப்பிடுறாங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அங்கே போன உடனே மற்றவங்களும் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. தாழ்வாக இந்த சீகல் பறக்கும்போது இதோட கால் ஓசனில் படும்போது சந்தோஷமாக கத்துது. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. தன்னுடைய கால் அந்த சீ வாட்டரில் பட்ட உடனே சந்தோஷமாக சிறகு அடிச்சுட்டு மறுபடியும் மேலே பறக்க ஆரம்பிச்சிருது. But he was tired and weak with hunger. He could not rise, exhausted by the strange exercise. சீகளுக்கு டயர்டு வந்துருச்சு, பசியும் வந்துருச்சு, ஆனால் டயர்டாக இருக்கிறோங்கிறத வெளியே காட்டிக்க மாட்டேங்குது. His feet sank into the green sea and then his belly touched it. He sank no further. மறுபடியும் பறக்கும்போது இதோட கால் ஓஷன் வாட்டரில் படுது, இதோட உடம்பும் ஓஷன் வாட்டரில் படுது. அதுக்கப்புறம் இது மாதிரியான செயலை அது செய்யவே இல்லை. இதோட காலும் உடம்பும் ஓஷன் வாட்டரில் படுது, ஆனால் இது முழுகவே இல்லை, மிதக்குது. He was floating on it. And around him his family was screaming, praising him, and their beaks were offering them scraps of dogfish. இந்த சீகளோட ஆக்ஷனை பார்த்து அவங்க குடும்பமே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு தேவையான ஃபுட்டை அவங்க கொடுக்குறாங்க. He had made his first flight. முதல்ல இந்த பேர்டு, the seagull, பறக்க ஆரம்பிச்சிருச்சு.